வணக்கம் நண்பர்களே. இப்போது நான் 2 வழக்குகளை பத்தி பேசப் போறேன். இப்ப இருக்க அந்த கரூர் துயரத்தோடு சம்மந்தப்பட்ட வழக்குங்க. என்னன்னு பார்த்தா 2012ஆம் ஆண்டு மதுரையிலே உஷாராணி என்ற பெண்மணி, அவருடைய கணவரை கிரிக்கெட் மட்டையால் அடித்து கொலை செய்கிறார். அது ஏன் அடித்து கொலை செய்கிறார்ன்னா, அந்த பெண்மணிக்கும் கணவருக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்தது. விவாகரத்து ஆகியிருக்காங்க. பழையபடி சமாதானம் ஆயிட்டு அவர் மனைவியோட குடும்பம் நடத்தும்போது, பட்டப்பகல்லே மனைவிய "நீ என்னோட படுக்கைக்கு வா" அப்படின்ட்டு வற்புறுத்தியிருக்கிறாரு. அதை அவங்களோட 2வது மகள், அவள் கண்டிச்சிருக்கா, "அப்பா இந்த மாரிலாம் பண்ணாதீங்கன்ட்டு." உடனே இந்த ஆள் என்னன்னா போதை தலைக்கேறி, தன்னோட 2வது மகளை படுக்கைக்கு இழுத்துட்டு போய் வன்புணர்வு செய்ய முயற்சிக்கவும், இந்த உஷாராணி பதறி போயி, அங்கனக்குள்ள பையனோட கிரிக்கெட் பேட் இருக்குது. அத எடுத்து கணவரை மடார்ன்னு அடிக்கவும் அதிலே சரிஞ்சு விழுந்து அந்த கணவர் இறந்துடுறாரு. இப்போ இந்த வழக்கு அப்போ மதுரை எஸ்பியா இருக்கு, அஸ்ராக்கா இருக்கு. அவரோட முன்னிலையில விசாரணைக்கு வர்றப்ப அவர் பார்க்குறாரு. அந்த ப விஷயத்த சொல்றாங்க உஷாராணி அந்த மகளை பார்க்குறாங்க. அவங்க மேலலாம் நகைக்கீறல்கள்லாம் இருக்குது. அவர் புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கிட்டதும் இது மகளை காப்பாற்றுவதற்காக ஒரு தாய் செய்த நடவடிக்கை அப்படிங்கிற புரிஞ்சுட்டு, அந்த தாயான உஷாராணிக்கு அப்பவே அவரே விடுதலை பண்றாரு. ஒரு அ காவல்துறை ஒரு விசாரணை பண்ணி அவங்கள நீதிமன்றத்துக்கே போகாம விடுதலை பண்றதுங்கிறது அதுதான் முதல் முறையாக தமிழ்நாட்டிலே அடுத்து பார்த்தோம்னா, பில்கிஸ் பானு வழக்கு. அது குஜராத் கலவரத்தை ஒட்டியது. அப்ப குஜராத் கலவரத்தை ஒட்டி இஸ்லாமியர்கள் தொரத்தி தொரத்தி வெட்டி கொல்றது, வன்புணர்வு பண்றது இப்படிமா இந்துத்துவ கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்ப பில்கிஸ் பானு அவங்களோட சேர்ந்த உறவினர்கள் ஒரு 20 பேர் இருக்கிறாங்க. அவங்களையும் அந்த இந்துத்துவ கும்பல் சுத்தி வளைச்சிருது. பில்கிஸ் பானு அப்போ ஒரு அ 5 மாத கர்ப்பமா இருக்கிறாங்க. அப்போ அந்த கும்பல் அங்க இருக்க பில்கிஸ் பானோட உறவினர்கள் ஆண்களை எல்லாம் வெட்டி கொல்றானுங்க. பெண்களை வன்புணர்வு பண்றாங்க. அப்ப இவங்க கர்ப்பமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியும் இவங்கள வன்புணர்வு பண்றானுங்க. அப்போ ஒரு 3 வயது குழந்தை. அந்த அந்த குழந்தைய அவன் பாறையில ஓங்கி அடிச்சு அ கொலை பண்றானுங்க. இந்த மாரி கொடூரமா பண்றாங்க. இந்த அம்மா மயங்கி விழுந்துர்றாங்க. அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சு கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல நெறைய போராட்டங்களுக்கு பிறகு அதில சம்மந்தப்பட்ட 11 பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி குடுக்குறாங்க. இப்ப அந்த 11 பேர் பாஜக ஆதரவோட ஒரு கட்டத்தில 2022ஆம் ஆண்டு எங்களுக்கு தண்டனைய குறைக்கணும் அப்டின்ட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க. அப்போ ஒரு நீதிபதி அவங்களுக்கு தண்டனைய குறைச்சு விடுதலையே பண்றாரு. இப்ப இந்த விடுதலை பண்ண அந்த நீதிபதி இருக்கார் இல்லையா? அவர் இப்ப உச்சநீதிமன்றம் கரூர் வழக்கை விசாரிக்க நியமித்த அந்த சிறப்பு புலனாய்வு குழுவை கண்காணிக்கக்கூடிய குழுவுல இருக்கிறாரு. இந்த சிறப்பு புலனாய்வு குழு இந்த ம சென்னை உயர்நீதிமன்றம் நியமிச்சது இல்லையா? அதில இருக்க அந்த அஸ்ராக்கா இருக்கு. அவர தான் இப்போ காலி பண்ணிட்டு, இப்ப அவர கொண்டாந்துருக்கிறாங்க. இப்ப பார்த்துக்கோங்க, விஜய்ங்கிறது விஜய இதுக்கு தான் யாரு ஆதவ அர்ஜுன டெல்லிக்கு அனுப்பி இதுக்கெல்லாம் போராடினவரு. அப்ப விஜய் ஹீரோவா? வில்லனா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க.